வணக்கம் சிபிசி வேல் தமிழ் உறவுகளே, நாங்கள் இன்றைய தினம் ஹம் ஸ்ரீ காமாட்சியம்பாள் ஆலயத்தில் இருந்து இந்த காணொலியை பதிவு செய்கின்றோம். இன்றைய தினம் ஹம் ஸ்ரீ காமாட்சியம்பாள் ஆலய ஆதினகர்த்தா சிவஸ்ரீ ஆறுமுக பாஸ்கர குருக்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் மற்றும் திரைப்படம் என்பன தயாரிக்கப்பட இருக்கின்றது. இதனை சிவகுமாரன் அவர்கள் இயக்குகின்றார்கள். இதனுடைய ஆரம்ப பூஜை விழாவில் நாங்கள் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய காணொலியை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சிபிசி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்று எங்கள் ஆரம்ப பூஜை நாங்கள் சிவஸ்ரீ பாஸ்கரன் ஐயாவை பற்றி ஒரு பயோகிராஃபி எடுக்க போகிறோம். அதை அடிப்படையாக வச்சு ஒரு பயோபிக்கும் எடுக்க போகிறோம். அதின் ஆரம்ப பூஜை தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களோட பயணிக்கின்ற நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று எல்லோரும் வருகை தந்திருக்கிறார்கள். நன்றி நன்றி. பார்த்து மகளுங்கள். நன்றி. திருமதி சிவகுமாரன் 2 தம்பதிகளாக ஒரு நாள் என்னிடம் வந்து, ஐயா நாங்கள் ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு உங்களை அனுமதி கேட்கின்றோம் அப்படின்றார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, என்னதுக்காக, அப்படி என்ன விஷயம் வந்து தெரியவில்லை. அவர்களை நான் பல இடத்துல மேடையிலெல்லாம் சந்திச்சிருக்கின்றோம். நான் பேசிய மேடையில் அவர்கள் நின்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கின்றேன். ஆக 2 பேரும் சொன்னார்கள், ஐயா உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் வந்து ஒரு சட்டபூர்வமான ஒரு பயோகிராஃபியாக நாங்கள் செய்ய வேணும், அதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும் என்றார். நீங்கள் எழுது நான் தாராளமாக, ஆலயத்தினுடைய கட்டுப்பாடுகள் சில ஒழுங்குகள் இருக்குது, அதை நீங்கள் சேர்த்து தான் செய்ய வேணும். அதை மீறி செய்கிறதுக்கு எக்காரணம் கொண்டு யாருக்கும் அனுமதி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஐயா நாங்கள் அதை மீற மாட்டோம். எங்களுடைய இலங்கையில் இருந்து வருகை தந்தவர்களுடைய பெருமை மிக்க சில பேர் நினைக்கின்றார்கள் எல்லாம் வெளிநாட்டவர்கள் தான் எங்களை ஆளுகின்றார்கள், வெளிநாட்டவர்கள் தான் இன்றைக்கு உயர்ந்தவர்கள், வெளிநாட்டவர்கள் மாதிரி எங்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லி சிந்திக்கிற சமுதாயமும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நான் எந்த நாட்டையும் சொல்ல பொதுவாகவே சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு யாருடைய யாரும் கேள்வி. அந்த அடிப்படையில் நமது தாய்த்தின் நாட்டிலே பிறந்தவர்கள் வெறும் 5 டாலரோடு வந்து இந்த நாட்டிலே இப்படி ஒரு இதை செய்திருக்கிறதுனால அதை பற்றி நாங்கள் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார். தாராளமாக செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வெறும் ஒத்தாசை மட்டும் நான் கொடுக்கின்றேன். மற்றதெல்லாம் சுபு அவர்கள் ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக நின்று செயல்படுகின்றார்கள். சிவகுமாரன் அவர்கள் அவர்களுக்கு துணையாக நின்று செயல்படுகின்றார்கள். அவர்களுக்கு துணையாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள், அதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். சந்தோஷம். ஏன்னால் ஒருவரோடு ஒருவர் இணைந்து தான் செய்ய வேண்டும். தனித்து நின்று எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஆனால் அந்த வகையில் இது பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நிறைய ஜெயமங்கார்களுக்கே பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஆலயம். ஆக அதிலேயும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தனியை நான் மட்டும்தான் செய்தேனான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கீதையில் பரமாத்மா அர்ஜுனுக்கு சொல்லுகின்றார், அர்ஜுனா செத்த பாம்பை அடித்து விட்டு நான் அடித்தேன்னு சொல்லாது என்றால் ஒன்றில் நீ அடுத்ததாக சொல்லு அல்லது நான் செய்வதாக சொல்லு. கடவுளுடைய துணை இல்லாமல், மக்களுடைய பலம் இல்லாமல், மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அந்த வகையில் எனக்கு இந்த ஆலயத்துக்கும் எமக்கும் என்று சொல்லி எனக்கென்று நான் சொல்ல முடியாது. எமக்கென்றும் ஒரு மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்குற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. இவர்களெல்லாம் பார்க்குற பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. எவ்வளவுதான் என்னதான் நான் தான் பேசினாலும் உண்மை என்று ஒன்று இருக்கின்றதை இவர்கள் ரூபமாக நான் புரிந்து கொண்டேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் வாழ்க்கை வரலாறு. அதை தொடர்ந்து அந்த பயோகிராஃபியின் அடிப்படையை வச்சு ஒரு பயோபிக் ஒன்று எடுக்கலாம்ன்றது அடுத்த பிளான். அதுக்கான ஆரம்ப பூஜை தான் இன்றைக்கு. இதையே நான் எழுதுறேன் என்றால் எங்களோட அடுத்த சந்ததிக்கும் தெரியணும் நாங்கள் எவ்வளவு, அதாவது எங்களோட ஜெனரேஷன், எங்களோட ஈழத்து ஆட்கள்லையும் எத்தனை பேர் சாதனை படைச்சிருக்கணும்,
எவ்வளோத்தை அர்ப்பணிப்பு செய்திருக்கணும் என்று அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியணும். அதே நேரத்தில் இந்த இன்டகிரேஷன் என்ற ஒரு ஜெர்மனில் ஒரு விஷயம் வந்து இப்போ மெயினாக ஓடிக்கொண்டிருக்குது. அதுலேயும் எங்களுடைய இங்கே வந்து இந்த இந்திய கலாச்சாரத்தோடு எங்களோட கலாச்சாரத்தையும் பின்னி ஒரு பாலம் அமைச்சு ஐயா மாதிரி ஒரு பாலத்தை அமைச்சு 2 கலாச்சாரத்துக்கும் இடையில் அதை எப்படி கொண்டு நகர்த்துகிறார்கள் என்று ஒரு கதையாக சொல்லணும். அது ஒரு தனி ஒரு 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 டாக்குமெண்டரி என்று இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பயோகிராஃபி, ஒரு நாவல், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் இதை செய்யணும் என்று தொடங்கணும். எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு சாதாரண எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு சார்ந்த எங்கள் கோயில் சார்ந்தவர்கள் நீங்கள் என்ன நிறுவனமா அல்லது ஒரு கம்பெனியா அல்லது அதை பற்றி ஒரு காரியம்? எந்த ஒரு கம்பெனியும் இல்லை, எந்த ஒரு நிறுவனமும் இல்லை. நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர், ஒரு கலை நேசிப்பாளர். ஏற்கனவே ஒரு முழுநீள படம் எடுத்திருக்கிறேன், ஒரு வெப் சீரியல் ஒன்று எடுத்திருக்கேன், 6 குறும்படம் எடுத்திருக்கேன். அப்படி எங்களுக்கு தெரியும், அதை நான் திருப்பி சொல்லிக்கொண்டிருக்க தேவையில்லை தானே. ஆலயம் சார்ந்தவர்களுக்கும் கூடுதலாக தெரியும். ஸோ அந்த ரீதியில் தான் இந்த முயற்சியில் ஈடுபடலாம்ன்ற ஒரு நம்பிக்கையும் அந்த அனுபவங்களை வச்சு இதில் வந்து சிறப்பாக செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஐயாண்ட ஆசையோட இதை தொடங்கி இருக்கிறேன். இன்னொரு கேள்வி நான் கேட்கலாமா? ஸோ கண்டிப்பாக இப்போ என்னத்தை வந்து யாராவது இவர்கள் யார், இவர்கள் நிறுவனமா கம்பெனியா, இவங்களோட பேர் என்ன, டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லலாம்? நாங்கள் 5S ஹோம்மேட் ப்ரொடக்ஷன் என்ற ஒரு ஃபில்ம் மேக்கிங் கம்பெனி வச்சிருக்கிறோம். ஆனால் அது இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. தற்சமயம் ஒரு தனிப்பட்ட நபராக தான் எங்கள் சிவகுமாரன் என்ற ஒரு தனிப்பட்ட ரீதியாக தான் இயங்குறேன். ஆனால் சொன்ன மாதிரி 5S ஹோம்மேட் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நடந்து கொண்டிருக்கேன், அது எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்னா. கேட்டால் இப்போ நீங்கள் அந்த பேரை மட்டும் எனக்கு கொடுங்க. கேட்டால் அந்த பேர் நாங்கள் கேட்க இப்போ இவரோ அல்லது அவரை கேட்குறார்கள், இப்போ நிறுவனமா கம்பெனியா அல்லது அதை செய்கிறார்கள், அந்த அவருக்கு என்ன வேல்யூவேஷன் இருக்குன்னு கேட்டால் அதெல்லாம் இதெல்லாம் செய்யணும். அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னையும் கேட்கலாம் அல்லது அவர்களையும் கேட்கலாம். Sivakumaran, ich bin eine unabhängige Filmemacherin und habe schon bereits 2 Filme gedreht, ein paar Kurzfilme, auch eine Webserie habe ich gedreht. Und als ich mich gefragt habe, was ist mein nächstes Projekt, habe ich gesagt, das Leben an sich ist doch interessant als erdichtete Geschichten. Und da ist mir nur das Leben von unserem Priester eingefallen. Es ist so voller Ereignisse, voller Widersprüche, voller Taten und auch die Integration, wie das an sich klappt. Das ist ja ein wichtiger Punkt hier in Deutschland, diese Integration. Und er hat ja zwischen 2 Kulturen eine Brücke gebaut, wie er das geschafft hat. Er ist mit einem Koffer mit $5 in der Hand, ist er hergekommen nach Deutschland, beherrschte die Sprache damals nicht und trotzdem hat er geschafft, so ein Vermächtnis aufzubauen. Einer der größten in Europa. Wie hat er das geschafft? Und ich habe gedacht, das ist interessant, nicht nur für tamilische Diaspora, sondern auch für die deutsche Leser und Leserinnen. Die würden das gerne erfahren. Also es soll keine dokumentarische Auffassung sein, weil davon gibt es schon viele, glaube ich. Es ist eine interessante Biografie und darauf basierend soll dann der Biopic gedreht werden später. Im September, Oktober denke ich dann, werden wir dann anfangen mit dem Biopic. Aber vorerst ist es die Biografie und es ist einfach eine spannende Geschichte. Und ich als Person, wie gesagt, ich bin eine unabhängige Filmemacherin. Wir haben zwar eine Produktionscompany, das heißt 5S Home Production, aber ist noch nicht so established. Als Einzelperson Sivakumaran. Vielen Dank. Ja, Hari Om, danke, dass ich kurz was sagen darf. Mein Name ist Narendra. Ich leite das Haus Yoga Vidya in Bad Meinberg. Ja, und der Yoga Vidya e.V. feiert dieses Jahr auch 30-jähriges Jubiläum. Ja, die Organisation gibt es schon 33 Jahre. Ja, und ja, wir sind jetzt gar nicht so weit voneinander entfernt, etwas mehr als eine Stunde mit dem Auto auch, und so ist mit der Zeit auch ein Kontakt entstanden, insbesondere durch Sukadev, das ist der Leiter von Yoga Vidya, der jetzt gerade in Indien ist und deswegen nicht selber kommen kann auch leider, aber ganz herzlich grüßen lässt und alles Gute wünscht für dieses Projekt natürlich auch. Und ein besonderes Ereignis war letztes Jahr. Dort haben wir zusammen mit Sri Arumugam und Bhaskara Kurukul einen
Ganapati Mandapa aufgebaut auf unserem Gelände, beziehungsweise ja, er hat ihn aufgebaut, hat auch die Baumeister gebracht und ist dann zu Ganesha Chaturthi rituell eingeweiht auch. Ja, und so freuen wir uns sehr natürlich jetzt, dass diese Verbindung entstanden ist und hoffen, dass es noch weiter gedeiht auch. Und ja, wir haben die gleiche Basis, Sri Shankaracharya, Advaita Vedanta auch, ja, ist die Grundlage unseres Schaffens auch, und ich würde mich freuen, wenn Sie vielleicht auch mal zu uns kommen könnten. Sehr gerne. Und so. Vielen Dank. Ja, würde ich mich sehr freuen, da weiterzumachen, und ich fühle mich sehr geehrt und gesegnet, auch heute hier dabei sein zu dürfen bei diesem besonderen Ritual. Vielen Dank. Ich hätte eine kurze Frage. Und zwar ist hier der Tempel hier in Hamm gerade eine sehr, sehr interessante Anlaufstelle, gerade als Kulturzentrum für uns, für unsere Kultur. Wie haben Sie das jetzt gerade mit der Zusammenarbeit, diese Integration auf diese neue Art und Weise? Man kennt ja Integration nur, okay, wir integrieren uns jetzt mit Deutschland, mit der deutschen Sprache, mit der deutschen Kultur. Wie haben Sie das jetzt empfunden, gerade die Zusammenarbeit auf dieser kulturellen Ebene? Das wäre interessant zu wissen. Sehr natürlich. Ja, es fühlte sich ganz normal und natürlich an. Das heißt, Yoga Vidya hat ja auch seine Wurzeln in Rishikesh bei Swami Shivananda, ja, und Advaita Vedanta. So sind die Wurzeln nicht so weit voneinander entfernt, und ich fühle mich persönlich sehr verbunden. Auch das ist interessant, obwohl Sprache, ich verstehe kein Wort vom Tamilischen.
செயல்பாட்டிலையும் செய்வதற்காக அதுக்கான கதாநாயகன் கதாநாயகி போன்றவர்களையும் தேர்ந்தெடுத்து இங்கே பூஜை போடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அதுக்கான ஒழுங்குமுறைகளை நீங்கள் செய்து இந்த பூஜையை நிறைவேற்றும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று குருவருளும் திருவருளும் நிறைந்த நேரத்தில் இந்த ஆலயத்திற்குரிய வரலாற்று புத்தகமும் இந்த குருவினுடைய வரலாறும் இணைவாக உருப்பெற்றிருக்கு. இதற்குரிய சங்கல்பமாக கடந்த சில வாரங்களுக்கு முதல் ஒப்புதல் செய்யப்பட்டு இந்த ஆலயத்திலேயே அதுக்குரிய ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதாக இருந்தாலும் இன்று உத்தியோகபூர்வமாக இந்த புத்தகத்தினுடைய உருப்பெறுவதற்குரிய ஒரு திருப்பூஜை நடந்தேறியிருக்கு. இந்த திருவிளக்கை எடுத்துக்கொண்டு இந்த கும்பத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த மண்டபத்துக்கு சென்று இதற்குரிய அங்குரார்ப்பண நிகழ்வையும் இன்றைக்கு செய்ய இருக்கிறோம். அந்த நிகழ்வில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற இருக்குது. அந்த இடத்திலையும் நீங்கள் எல்லோருமாக வந்து கலந்து கொள்ள வேணும். அங்குரார்ப்பணமாக செய்கிற இந்த செயற்பாட்டை இந்த ஸ்தானத்தில் அம்பிகைக்கு முன்னுக்கு நாங்கள் செய்கிறது மிக பொருத்தம். அவே இந்த கலைஞர்களும் இந்த பேராளர்களும் கூடியிருக்கிற நேரத்தில் இந்த கலைஞர்கள் இதை செய்ய குரு ஆசி செய்ய எங்களுடைய அம்பிகையினுடைய பார்வையோடு இந்த திரைப்படம் இப்பொழுது ஆரம்பமாகுது. எல்லோரும் உங்களுடைய ஒப்புதலாக சொல்லுங்கள். அரகரமக பார்வதிபதையே, ஓம் நம பார்வதிபதையே, ஓம் நம பார்வதிபதையே. எல்லாம் வெற்றி அடைவோம் என்று சொல்லுங்க. தென்னாருடைய சிவனே போற்றி, இன்பமே சூழ்க, சிற்பபேஷா. இனி வெற்றி வரகம் உங்களுடைய திருக்கரத்தால் எடுத்து கொடுத்து ஒரு முறை அவர் இதை தொடக்கி இந்த திரைப்படத்தை இன்றைக்கு உருவாக்குறதுடைய ஆயத்தம் ஆரம்பமாகட்டும். எல்லோரும் ஒரு முறை அந்த நேரங்களில் கைகளால் தட்டி ஆமோதிச்சு கொள்வோமா? இன்றைய தினம் நாளைய மாற்றம் திரைப்பட குழுவினரினுடைய அடுத்த கட்ட முயற்சியான மற்றும் ஒரு திரைப்படத்தினுடைய பூஜை விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹம் அம்பாள் ஆலயத்தில் இந்த பூஜை விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் பங்கு பெறுகின்ற நடிகரும் பாடகரும் கலைஞருமான பொன்ராமா அவர்களும் அவருடைய புதல்வர் ராம் அவர்களும் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். இந்த பூஜை விழாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் உங்களிடமிருந்து அறிய ஆசைப்படுகின்றோம். இன்று பயோபிக் எடுக்கிறதுக்கு ஆரம்ப பூஜை ஒன்று தொடங்கி எங்களோட கம்யூனிட்டியெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட வீடியோவில் எங்களோட கம்யூனிட்டியெல்லாம் சேர்ந்து வந்து இந்த ஆரம்ப விழாவை சிறப்பிக்கிறதுல நாங்கள் சரியாக சந்தோஷப்படுறோம். ஏனென்றால் இது ஒரு சேர்ந்து செய்கிற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்படி சேர்ந்து செய்கிறபடியே நம்மளோட ப்ராஜெக்டே எங்களோட கம்யூனிட்டி இப்படிங்கிற வெளிநாட்டில் செய்யக்கூடியதாக இருக்குது. அதுக்கு இப்படி வந்து இருக்கிற எல்லாருக்கும் நான் இந்த சார்பில் நன்றி சொல்லிக்கொண்டு எங்களோட சிபோமாச்சல் அவாவுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் சொல்கிறதுல நாங்கள் சரியாக சந்தோஷப்படுறோம். முதல் எடுத்த திரைப்படத்தில் நான் நடித்திருக்கிறேன். நாளைய மாற்றம் இது 2வது திரைப்படம். இதிலேயும் நான் நடிக்க இருக்கிறேன். உங்களோட ஆதரவை தருமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது முதலாவது படம் நடிக்கிறதை விட நாங்கள்
சிவமச்சாலோட அவங்களுக்கு பாசம் தந்தவங்களுக்கு உத்தரவும் தந்தவங்களுக்கு எல்லாம் இது சேர்ந்து செய்கிறதுக்கு ஒரு சான்ஸும் தந்திருக்கிறா. அப்போ அதில் சரியான சந்தோஷம். வேற ஒரு குடும்பமாகவும் நாங்கள் இங்கே எல்லாரும் இருக்கிறோம், எல்லாரும் சந்தோஷமாகவும் இதில் கலந்து கொண்டு இருக்கிறோம். அதுலேயும் ஒரு மகிழ்ச்சியும் அடைகிறோம். அதான் எல்லாருக்கும் வாழ்த்துகளும் சொல்லி, சிவமற்றாளுக்கும் வாழ்த்துகள் சொல்லி இது நல்லபடியாக நடக்கணும்னு, நாளைய மாற்றம் மாதிரி இதுவும் அதுக்கும் மேலாக ஓடணும், வெற்றி பெறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. வணக்கம் என் அன்பு நேயர்களே. நீங்கள் அநேகமாக என்னோட பார்த்திருப்பீர்கள், திரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது பலரும் பாராட்ட பெற்று ஒரு நாளைய மாற்றம் என்னும் ஒரு திரைப்படம். அதில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சனுச்சு. நான் மிகவும் பெருமையும் சந்தோஷமும் படுகின்றேன். அதில் நண்பராகிய பொன்ராமன் இவரை சொல்ல தேவையில்லை. இவர் நல்ல நடிகர், பாடகர், இன்னும் பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பல நிகழ்ச்சிகளை செய்கிறதுக்கு காத்திருக்கிறார்கள். அதுபோல் இன்று நாங்கள் இங்கு வந்திருப்பது நாளைய மாற்றத்துக்கு அடுத்தது போல் ஒரு நல்ல நிகழ்வு. உண்மையிலேயே இணைக்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு திரைப்படம் பூச விழாக்காக இங்கே வந்திருக்கின்றோம். உண்மையில் அதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய மனதில் எப்படி இருக்கின்றது? நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. முதல் படத்தில் நான் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து நடித்தார்கள். இதுக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. வில்லனாக நடிப்பேன் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது வில்லனாக நடிப்பேன் சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும். அடுத்த முறை எனக்கு ஒரு வில்லன் கிடைக்கும், உங்களை பின்னுக்கு வந்து நினைப்பேன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தில் பணியாற்றுகின்ற மற்றும் ஒரு கலைஞர் ஏலியா முருகதாஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவரிடம் இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டறிய போகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து 2 விடயங்கள் தொடர்பான பூஜை இந்த ஆலயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. ஒன்று வந்து இந்த ஆலய குருக்களான திரு வணக்கத்துக்குரிய பாஸ்கர குருக்கள் அவர்களை பற்றிய வரலாற்று நூல் ஒன்று எழுதப்படவிருக்கின்றது. அதனையும் மற்றது அவர் பற்றிய ஒரு திரைப்படம் இங்கே எடுப்பதற்கான ஆயத்தங்களான பூஜை இடம்பெற்றது. இந்த 2ஐயும் வந்து திருமதி போஜி சிவகுமாரன் அவர்கள் செய்கிறார்கள். அவர் ஏற்கனவே குறும்படங்கள், நாளைய நாம் என்ற வெப் சீரியல் மற்றும் இது படம் நாளைய மாற்றம் என்ற படங்களை எடுத்தவர். அந்த படங்களில் நடித்து வந்த ரீதியில் நான் இந்த கருத்துக்களை இங்கே சமர்ப்பிக்கின்றேன். இந்த புத்தகம் வந்து 2 மொழிகளிலும் வெளிவர இருக்கின்றது. ஒன்று தமிழ், மற்றது ஜெர்மன் மொழி. ஜெர்மனிய மக்களுக்கும் வந்து இந்த விஷயங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேணும். இந்த ஜெர்மனி நாட்டில் வந்து திரு பாஸ்கர குருக்கள் அவர்கள் ஐயா அவர்கள் இங்கே வந்து இந்த ஆலயத்தை அமைத்து இன்றைக்கு அதை ஒரு பெரிய விருட்சமாக வளர்த்திருக்கின்றார். அவர் ஒரு சாதனையாளர் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அத்தகைய அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மிக மகிழ்ச்சிகரமாக ஆரம்பித்திருக்கின்றது. அதற்கான பூஜைகள், அதற்கான பொங்கல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த புத்தகங்களை நீங்கள் வெளிவந்த பொழுது வாசித்து அதனுடைய தாற்பயங்களை அறிந்து கொள்ளுமாறு வேண்டும். சிவிசி வேர்ட் தமிழ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். இங்கே எங்களோட பட நாயகன், முதல் நாளைய மாற்றத்தின் நாயகன், முக்கிய பாத்திரத்தை ஏற்று நடித்த ரவினண்ணா எல்லோரும் நிற்கிறார்கள். இன்று இந்த பூசைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. சந்தோஷமாக பூசை முடிச்சுட்டு இப்போ எங்களோட கலைஞர்கள் கௌரவிப்புக்கு வந்து நிற்கிறோம். 450 கிலோமீட்டர் தள்ளி எங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணதுக்காண்டி வந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. சினிமா வளரணும். கண்டிப்பாக அடுத்த பாத்திரத்தையும் உங்களோட ஒத்துழைப்பு இருக்குமென்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக ரவினண்ணா வந்து இப்போ நாங்கள் இந்த படத்துக்கு முதல் ஒரு பயோகிராஃபி எழுத போகிறோம் தானே, அதில் ஆலோசனை குழுவில் ரவினண்ணா இருக்கிறார். அவர் ஒரு சிறந்த வாசகன். நிறைய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகள் அவருக்கு இருக்குது. நிறைய எம்மவர் படைப்பு புத்தகங்களாக இருக்கட்டும், அயல்நாட்டு புத்தகங்களாக இருக்கட்டும், நிறைய வாசிச்சிருக்கிறார். நிறைய ஒரு ப்ரோட் மைண்ட் சிந்தனை உள்ளவர். அதனால் அவரை இந்த படைப்புகளையும் இந்த பயோகிராஃபிகளையும் ஒரு ஆலோசனை தரும் நபராக. உண்மையில எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் தானே அது. உண்மையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் முதல்ல எனக்கு நடிக்கவும், பிறகு இந்த பயோகிராஃபிக்கில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குதுன்றது உண்மையில நினைச்சு பார்க்கலாத ஒன்று. எப்படி ஐயா அதில் சொன்னாரோ சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் அதான் வந்து கொண்டு இருக்குமெண்டு, அது மாதிரி தான் இதுவும் என்னை தேடி அதான் வந்து. மிக்க நன்றி.
திலக்கண்ணா நீங்கள் நாளைய மாற்றம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவற்ற அபார நடிப்பு திறன். இல்லை உண்மையாக தானே அவருக்கு வில்லன் பாத்திரம் கொடுத்தாலும் சரி கதாநாயகன் பாத்திரம் கொடுத்தாலும் சரி சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகன். அவர் இந்த படத்திலையும் அதாவது ஐயாவின் பயோபிக்லையும் முக்கியமான ஒரு பாத்திரம் ஒரு ஐயர் வீடம் எடுத்து முக்கியமான ஒரு பாத்திரம் நடிக்க இருக்கின்றார். நன்றி சிவிசிவல் தமிழ். இப்போ சிவோஜியோட 2வது தயாரிப்பு புத்தக நூலும் மற்றது அதனைத் தொடர்ந்து திரைப்படமாக அவருடைய ஐயாவுடைய வரலாற்றை படம் எடுக்க இருக்கிறார். இந்த திரைப்படமும் இந்த புத்தகமும் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. சிவிசி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். ஏழையா குருதாசன் எனக்கு ஒரு பெரிய கலை தூண்டவர். நான் என்ன ஏதாவது ஒரு ஐடியா வந்தோன்னே முதல்ல அவருக்கு தான் எடுத்து சொல்லுவேன். ஏழையான்னு இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி செய்வோமாண்டு. கூடுதலாக அதுக்கு ஏதாவது சொல்லுவார், சொல்லி போட்டு ஆனால் எனக்கு தூணாக இருக்கிறது அவர் தான். ஐடியாக்கள் தாரதில் இருந்து இதை செய்யுங்கோ, இதில் நன்மை என்ன தீன்மை என்னென்ற ஐடியாக்கள் தந்து அவர் ஒரு பெரிய மகா நடிகன். ஊர்லேயே நிறைய ப்ரைஸுகள் வாங்கினவர், பெரும் கலைஞர். எலியான மாதிரி ஒரு ஆள் பக்கம் பலமாக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பலம். நன்றி எலியான, எல்லாத்துக்கும் நன்றி. நாங்கள் இப்போ 5, 6, 7, 8 வருஷமாக சேர்ந்து பயணிக்கிறோம். ஆரம்பத்திலேருந்து இன்டர்வியூல் ITN தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கண்டதில் இருந்து ஒரு மெகா சீரியல், நிறைய குறும்படங்கள், ஒரு முழுநீள படம், இப்போ அடுத்த பயோகிராஃபி பயோபிக். இவ்வளவு பயணத்திலையும் நாங்கள் சேர்ந்து சண்டையோட ஒற்றுமையாக பயணிக்கிறோம். சண்டை பிடித்துக்கொண்டு ஒற்றுமையாக பயணிக்கிறோம். சிவிசி தமிழுக்கு ஒரு இளம் சவுண்ட் இன்ஜினியரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். இந்த படத்தில் நான் முதலெடுத்த நாளே மாற்றம் என்ற படத்தில் வந்து இவர் நானும் என்னுடைய கணவர் நாங்கள் 3 தொழில்நுட்ப கலைஞர்கள் தான், வேறு யாரும் இல்லை. சவுண்ட் சைட்டாக எனக்கு நிறைய ஐடியாக்கள் தந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தந்து, அண்ட் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, இது நல்லா அது நல்லா பண்ணி நிறைய ஐடியாக்கள் போட்டு தந்து சவுண்ட் பேலன்ஸ் பண்ணி தந்து பொறுமையாக இருந்து என்னோட எல்லாம் செய்து வந்த பாரத். நன்றி அப்புறம் நன்றியா இந்த இடத்துல நன்றி கூறிக்கொள்கிறேன். காமாட்சி அம்பாளை வணங்கி உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தந்தைக்கு தந்தையாக இருந்து வழிகாட்டுவதுதானே இந்த மதத்தின் கோட்பாடுகளை இருக்கிற குருமார்கள் சொல்வது. நேரத்தில் அவர்களுக்குரிய ஒரு நிலப்படத்தை எடுத்துக்கொள்வோம். இவையெல்லாம் அந்த திரைப்படத்தினுடைய புத்தகத்தினுடைய ஆவணமாக இருப்பவை. நான் ஐயாவை பார்க்க வேண்டும். இது வந்து எல்லா மதத்துக்கும் போய் சேர வேண்டும். தனி மனித புகழாரம் இல்லை, அது உண்மை மட்டும்தான் வரும். ஐயாண்ட வாழ்க்கை மிக சுவாரஸ்யமான வாழ்க்கை. அவர் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை,
ஜெர்மன்காருக்கும் எங்களுக்கும் கலாச்சாரத்துக்கு இடையில் ஒரு பாலத்தை அமைச்சிருக்கிறார். மிக பெருமதியான தரங்களை உருவாக்கி அவற்றுக்காக சேவையாற்றியவர்களுக்கு சவுண்ட் இன்ஜினியர் பாரத் ஸ்வனேசன். சொல்லாத வார்த்தைகளுக்குள் பதிந்திருக்கக்கூடிய அவருக்குரிய மதிப்பளிப்போடு கூடிய நன்றி நகுதல். கதாநாயகனாக வலம் வந்த திலக் அவர்களுக்கு நாளைய மாற்றத்தின் விருது. ஒரு சரியான ஒரு ஆர்வமான கலைஞன், என்ன பாத்திரத்தை கொடுத்தாலும் டப்பண்டு கப்பண்டு பிடிச்சு கொண்டு அதே மாதிரி நடிப்பார். எங்களுடைய வரலாறுகள் எழுதப்படையில், புலம்பெயர் தமிழற்ற வரலாறுகள் எழுதப்படையில்னு சொல்லி கூட முதல்ல சொல்லியிருந்தார். ஆனால் நோர்வேயில் ஒரு நூல் ஒன்று வந்திருக்குது. எப்போ முதலாவது தமிழன் அந்த நோர்வேக்கு முதல் வந்தது என்ற இதுலேருந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு எழுதியிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய இருக்கிற ஆளுமைகளை பற்றி நூல்கள் படங்கள் வந்தால் தான் எப்பயாவது ஒரு நாளைக்கு எங்களுடைய வரலாறு புலம்பெயர்ந்து ஜெர்மனிக்கு வந்த தமிழர்களுடைய வரலாறை துவக்க முடியும். அதுக்கு மிக மிக முக்கியம் இப்படியான நூல்கள், இப்படியான ஆவணங்கள். அதில் நானும் ஒரு பங்காளியாக இதில் இருக்கிற மிக மிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. தூரம் போவது யாத்திரை. இவ்வகையான யாத்திரையில் நாளைய மாற்றத்திற்காய் தன்னை அர்ப்பணித்து இன்று இந்த பட்டயத்திற்கு உரிமை கோருபவர் ரவீந்திரன். வணக்கம். முதலிலே இங்கே சாதனையாளர், ஒரு வரலாற்றாளர், மாநகரில் அழிக்க முடியாத ஒரு வரலாற்றை உருவாக்கியவர், ஜெர்மனியிலே மிகவும் பிரபல்யமான ஒரு வரலாற்றை உருவாக்கி வருமான நமது ஐயா அவர்களை முதலில் உண்மையாகவே நான் இந்த அணியில் இருக்க வேண்டிய வசதிதான். அதற்காக நான் பேசுவதை நீங்கள் உங்களை சார்பாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையாக இந்த அம்மன் கோயில் சூழலில் நின்று கொண்டு நான் பொய் பேச எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. இல்லை பேச வருகின்றார். அன்பு கொண்ட நெஞ்சங்கள் அனைவரையும் வணங்கி உணர்கின்றேன். வரலாற்று என்பது முதலிலே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் எழுத வேண்டும் என்று கூட நடுவர் சொல்லியிருந்தார். எல்லாருக்கும் வரலாறு எழுத முடியாது. 1000-ல் ஒருவர் அல்லது 1,00,000-ல் ஒருவருக்கு மட்டுமே அது எழுத சாத்தியமாகும். இங்கே நாங்கள் ஏன் கூடியிருக்கிறோம் என்பதும் யாரை பற்றி இந்த புத்தகம் வெளியிட போகிறது என்றதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லது. மேலே இந்த பட்டிமன்றம் வந்து ஒரு பயோகிராஃபியை பற்றியதில், அதாவது சுயசரிதையை பற்றியதில் வரலாற்றை பற்றியது. அடுத்து இணைந்தார் மனோ அவர்கள். அது சிவோ சொன்ன மாதிரி மனோ 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 மனோ. இந்த இனிய மாலை வேளையில் உங்கள் அனைவரது என் முகங்களை பார்ப்பதையிட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் வந்து கலையில் ஓரளவு செய்துள்ளேன். ஏன் நான் குறிப்பாக இங்கே சொல்லுகின்றேன் என்றால், இந்த வரலாறு எவ்வளவு முக்கியம் என்பதனை நான் கலை மூலம் செய்திருக்கின்றேன். இந்த ஜெர்மனியில், இலங்கையிலும் சரி, இந்த ஜெர்மனியிலும் சரி 10 ஆண்டுகளாக நான் ஒரு மாநிலத்துக்கு தமிழ் கல்விக் கழகத்தின் மாநில செயற்பாட்டாளராகவும், மற்ற 5 ஆண்டுகளாக ஜெர்மன் தழுவிய ரீதியில் கலைப்பிரிவு பொறுப்பாளராகவும் இருந்தேன். அப்பொழுது நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்வது, பல்லாயிரம் பிள்ளைகள் சொல்வது, வரலாறுகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. நாம் பாடசாலையில் கற்கும் பொழுது நெப்போலியனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அவர் மறியல்ல இருக்கும் பொழுது 7 முறை முயற்சி செய்த ஒரு சிலந்தியை பார்த்துத்தான் கடைசியா வெளியிலே வந்தார். அந்த அளவுக்கு அந்த தப்புற யோசனை வர்றது, வாழ்க்கையில இருந்து வெளிவாரத்துக்கு ஒரு வரலாறுகள் தான் முக்கியமான காரணங்களாக இருக்கின்றது. எல்லாரும் நாங்க எங்களுடைய வேரெல்லாம் ஒன்றுதான், நாங்க பிரிஞ்சு இருந்தாலும் ஒன்றுதான். அதுக்கு ஒரு உதாரணமாக வரலாற்றை பார்க்க போய்க்க குரு அவருடைய ஆசையோடு திருமாட்டி அவர்களுடைய உங்கள் MTV சிவனேசன் அவர்களுக்கு நாளைய மாற்றத்தின் பட்டய விருது. ETR ரவிஹாசன் அவர்கள் 23 மாதம் 21வது வருடம் கால் பதித்திருக்கின்றார். வாழ்த்துக்கள், எங்கள் வாழ்த்துக்கள். நன்மைகளையும் கலைஞர்களாக மாற்றி இன்று ஜெர்மனிய அனைத்து ஆலயங்களிலும்
அறம் பொருள் வீடு இன்பம் என்கின்ற அத்துணைக்கும் ஒரு அளவீடை கொடுக்கின்ற வகையிலே இந்த அத்துணை கலைகளையும் அவருடைய தமிழ் அலை மூலமாக கொண்டு வரும் ஒற்றை மனிதன் திரு நயனி விஜயன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் இன்றைய தினம் இந்த நடுவராக இருந்து இந்த தீர்ப்பை சரியான முறையிலே கொடுத்ததற்கு அம்பிகையினுடைய அருளும் குருவினுடைய ஆசையும் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கூடவே என்னுடைய ஆசைகளும் அன்புகளும் உண்டு என்பதை பாருங்களப்பன் ஹைப்ரோனில் நாங்கள் வந்து 2 ஷோ போட்டோம். எங்களுடைய நாளைய மாற்றம் ஹவுஸ்ஃபுல் 3 சாரி திலக்கண்ணா சாத்தியமான ஆக்கினார். திலக்கண்ணாவும் ரவீனண்ணாவும் சேர்ந்து அதை ஹவுஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு 3 ஷோ ஓடி ஹவுஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு சாத்தியமாக்கினவர்கள். அதை அழகாக படம் பிடித்து யூடியூப்பில் போட்டு எங்களுக்கு நேயர்கள் வாசகர்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி. சிவிசி ஜெர்மனியில் வலம் பெறுகின்ற ஒரு சிறந்த ஊடகவியலாளராக யூடியூப் சேனலில் தன்னுடைய பதிப்பின் மூலமாக கால் பதித்து இன்று பெருமைக்குரியவராகவும் ஆசி பெறுகின்ற நாளைய மாற்றத்தின் பட்டயம் பெறுபவர். மயக்கம் வருகிறதா? அவர் பேர் மது. மது 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 நன்றி. ஆரம்பத்தில் இந்த புஸ்தக வெளியீட்டோடு அல்லது அதனுடைய ஆரம்பத்தோடு எங்களுடைய திரைப்படத்தின் உருவாக்கத்துக்கு இப்பொழுது சிற்பியாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குகின்ற செயற்பாட்டில் எங்கள் இந்த யாருமே இதுலயும் சலித்தவர்கள் இல்லை. எல்லாருமே பெருமைக்குரியவர். இப்படி ஒரு டீம் இருக்குது. அடுத்த படைப்பிலையும் ஐயாக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த அம்மாவுடைய பாத்திரத்தை பெறக்கூடியவர்கள் இப்பொழுது அவரிடமிருந்தே ஆசையாகவும் இந்த பட்டயத்தை பெறுகிறார். ஐயர் அம்மாவா செல்வியக்காவை போட்டிருக்கேன். செல்வி அவர்கள் மாதவன் இந்துமதி, திருமதி மாதவன் இந்துமதி அவர்கள் நடிச்சது இந்த அக்கா. பக்கத்துல என் அக்கா வாய்ஸ் கொடுத்தவா. ஸோ நன்றி நன்றி நன்றி. 5 பேருக்கிட்ட ஸ்ரீலங்காவில் அப்போ நாங்கள் டப்பிங் இங்கே செய்தபடியா ஸ்ரீலங்காவில் ஒரு பாத்திரத்துக்கு தான் டப்பிங் செய்திருக்கிறார். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எங்கள் மருமகள் குரல் கொடுப்பது ஒருவர், நடிப்பது ஒருவராக இளையர்களாக சேர்ந்தவர்கள். அதாவது இந்த 2 பேர் போவார்கள், இரட்டை புலவர்கள். ஒருவர் கழுத்தில கால் இருக்காது, ஒருவருக்கு கண் தெரியாது. அதுபோல ஒருவர் பேச மாட்டார், ஒருவர் நடிப்பார் என்ற வகையிலே இரட்டை வேடத்தில் இவர்கள் இருவரும் இணை சேர்ந்து நாளைய மாற்றத்தின் இன்றைய விருது பெறுகின்ற இளஞ்செல்விகள். நான் எல்லா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண்ணிரு என்று சொல்லுவினோம். அதே மாதிரி இந்த வெற்றிக்கு பின்னால் என்ன கணவன் இருக்கிறார் என்று எல்லாருக்குமே தெரியும். அவரை விட்டுட்டு நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்கலாது. ஆனால் நான் இந்த மேடையிலும் சொல்றேன், என்னோட அவரை வாழ்த்தினா அது என்ன வாழ்த்துற மாதிரி வரும், என்ன மாறி. இந்த நாளைய மாற்றம் திரைப்படத்திலே நடித்த எங்களுக்கு எல்லாருக்கும் விருது கௌரவித்தீர்கள் ஐயாட கரங்களால். ஆனா இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரையும் இந்த படத்தினுடைய டைரக்டரையும் நாங்கள் மறந்துட்டோம். எங்களுக்கு நீங்க தந்த அனைத்து விருதுகளையும் உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். நன்றி நன்றி நன்றி. தனிமரம் தோப்பாக முடியாது, நீங்க எல்லாரும் இல்லாட்டி இந்த வகையில மிக்க நன்றி. நாங்கள் முதலே இது ஐயாக்கும் அம்மாக்கும் கௌரவிக்கொண்டு கொண்டாங்க. நான் கோவிலை வச்சு கூட்டிட்டு போயிட்டோம். அதனால இப்ப டக்குண்டு எதை வந்தாலும் சந்தித்து வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வரும் என்று நான் என்னுடைய அனுபவ ரீதியாக கூறிக்கொண்டு, ரமேஷ் அவர்கள் அப்படிப்பட்ட ஒருவர் என்றும் நான் இங்கே சுவாசப்படி அவருக்கு இன்றைய விழாவை சிறக்க வழியாகி ஒளியாகி ஆதியும் மந்தமும் ஆகி எல்லாம் என்னை ஆடும் முறைவா உனக்கு நான் இருக்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.